தமிழில் ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம 3 levels ஆஃப் ரெஸ்பெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மரியாதை. 3 விதமான மரியாதைகள். இப்போ நம்மளை விட வயசில் குறைவாக இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறோம், நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்ககிட்டையும் பேசுகிறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுடைய ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்ககிட்டையும் பேசுவோம். நம்மளை விட வயசில் அதிகமான ஏஜ் உள்ளவங்ககிட்டையும் பேசுவோம். எல்லார்கிட்டையும் நம்ம ஒரே மாதிரி பேசுவோமா? இல்லை. நம்ம விட வயசில் குறைஞ்சவங்கக்கிட்ட நீ வா போ அப்படின்னு ஒருமையில் பேசுவோம். நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்ககிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுவோம். அதே நம்மளை விட வயசில் அதிகமாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி 3 levels ஆஃப் ரெஸ்பெக்டில் பார்க்க போகிறோம். வாங்க. பேஸ் வேர்ப் ப்ளஸ் டைரக்ட் நோ ரெஸ்பெக்ட். Base verb plus O minimum respect. Base verb plus EA maximum respect. Base verbனா வேறு ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தைகளை தான் நம்ம பேஸ் வேர்ப்னு சொல்கிறோம். ஆ வா கம், பி ட்ரிங்க் குடி, தே கிவ் கொடு, லே எடு டேக், கர் டூ செய், கா ஈட் சாப்பிடு. அப்போ ஆ பி தே லே கர் கா இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேஸ் வேர்புன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பேஸ் வேர்பை நம்ம சென்டென்ஸில் டைரெக்டாக யூஸ் பண்ணோம், இந்த வார்த்தைகளை அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது மரியாதை இல்லாததை குறிக்கும். இப்போ நம்மளை விட வயசில் குறைஞ்சவங்கக்கிட்ட நம்ம பேசும்பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். பேஸ் வேர்ப் ப்ளஸ் ஓ மினிமம் ரெஸ்பெக்ட். ஆவோ வாருங்கள், பீவோ குடியுங்கள், தேதோ கொடுங்கள், லேலோ எடுங்கள், கரோ செய்யுங்கள், காவோ சாப்பிடுங்கள். அப்போ நமக்கு ஈக்குவலானவங்ககிட்டேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ நம்ம பேசும் பொழுது நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்தணும். பேஸ் வேர்பு கூட ஓ சேர்த்து நம்ம உபயோகப்படுத்தணும். அது மினிமம் ரெஸ்பெக்ட் கொடுக்கறத குறிக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேஸ் வேர்ப் ப்ளஸ் ஏ மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட். அதாவது நம்மளை விட வயசில் அதிகமானவங்ககிட்ட நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுத்து தான் பேசணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆயியே பிஜிஏ தீஜியே லீஜியே கீஜியே காயியே, ஆ ப்ளஸ் இஏ ஆயியே, பி ப்ளஸ் இஏ பிஜிஏ, தி ப்ளஸ் தே, இங்கே தே இருக்கு இல்லையா, தே ப்ளஸ் இஏ தீஜியன்னு தான் இங்கே சேஞ்ச் ஆகும். லே ப்ளஸ் இஏ லீஜியே, கர் ப்ளஸ் இஏ கீஜியே, கா ப்ளஸ் இஏ காயியே. இந்த வார்த்தையும் சேம் மீனிங் தான் வரும். ஐயே அப்படின்னு சொன்னாலும் வாருங்கள் தான், பிஜியே குடியுங்கள், தீஜியே கொடுங்கள், லீஜியே எடுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், கீஜியே செய்யுங்கள், காயியே சாப்பிடுங்கள். இது ரெண்டும் சேம் மீனிங் தான். ஆனால் இதை விட இது கொஞ்சம் அதிக ரெஸ்பெக்ட் கொடுக்கறத குறிக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். மினிமம் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். நீங்கள் ரெஸ்பெக்ட் வேணாம், நம்ம கேஷுவலாக பேசலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடுவோம், இன்னும் உங்களுக்கு அது கிளியர் ஆகிடும். இந்த 2 வார்த்தைகளை வச்சு பி ஜா, இந்த 2 வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாய் டண்டி ஹோ ரஹி ஹை ஜல்தி பீலோ. டீ ஆறிக்கொண்டு இருக்கிறது, சீக்கிரமாக குடி. பீவோ யஹ் தவா கர்ம் பானி கே சாத் பீவோ. இந்த மருந்தை, இந்த மெடிசனை ஹாட் வாட்டர் சூடான தண்ணி கூட சேர்த்து குடிங்க. பீஜியே யஹ் தவா சமை பர் பீஜியே. இந்த மருந்தை டைமுக்கு குடிங்க. இப்போ இதில் பிஓ அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல மினிமம் ரெஸ்பெக்டையும், பிஜிஏ அப்படின்னு சொல்கிறது மேக்ஸிமம் ரெஸ்பெக்டையும் கொடுக்கும். இந்த வாக்கியத்திலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜா யஹா சே துரந்த் பாகர் ஜா. இங்கேருந்து உடனே வெளியே போ. ஜாவோ பாப்பா கே சாத் பாசார் ஜாவோ. அப்பா கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போங்க. ஜாயியே அகர் பாசார் ஜானா ஹை தோ ஜல்தி ஜாயியே. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறதா இருந்தால் சீக்கிரமாக போங்க.
அப்போ இந்த இடத்துல ஜாவோ அப்படின்றது இந்த சென்டென்ஸில் மினிமம் ரெஸ்பெக்டையும், ஜாயே அப்படின்றது மேக்ஸிமம் ரெஸ்பெக்டையும் கொடுக்கும். ஒரு புது லாங்குவேஜை நம்ம கற்றுக்குறோம், நம்ம பேச பழகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாம், எங்கே வந்து மினிமம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எந்த இடத்துல மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம பேசணும், அதுக்கு எந்த மாதிரி வார்த்தைகளை அமைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசும் பொழுது அந்த மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.